ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணி நேரத்தில சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு ஒண்ணு நடைபெற்றது. சரிங்களா? அது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ தமிழகத்தில் ஆ இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் கூப்ட்டு, அதாவது லா அண்ட் ஆர்டர் கீழ வரக்கூடிய லா அண்ட் ஆர்டர செயல்படுத்தக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ். ஓகே. அவங்களுடைய 2 நாட்கள் மாநாடு அப்படின்றது நேத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அவங்களோட ஒரு டிஸ்கஷன் மாரி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேத்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் தவறு செய்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களுக்கு முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ சட்டம் ஒழுங்குல வந்து அ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. யார் தப்பு செஞ்சாலும் தைரியமா ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு உங்களுக்கான பிரிவிலேஜ நான், அதாவது சிஎம்மா இருக்கக்கூடிய நான் வந்து தரேன் அப்படின்றத ஒரு அ உறுதிப்பட அவர் தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு மாநாடு இப்போ இந்த ஒரு ஆட்சி பொறுப்பேற்ற அப்புறம் நடக்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. சரிங்களா? அதேமாரி போதைப்பொருள் ஒழிப்பு அந்த ஒரு அ படை ஒண்ணு இது பண்ணோம் இல்லையா? அதுவும் வந்து மீட்பு முகாம்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா? ஸோ முழுமையா சுதந்திரம் வந்து அளிக்கிறாரு காவல்துறைக்கு. ஓகே. சரி. நெக்ஸ்ட் அப்படியே நியூஸஸ்குள்ள போயிடலாம். ஸோ பெரிய அளவு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இல்ல. ஆ ஓகே. ஓகே. இன்னைக்கு எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, இயற்கை எச்சரிக்கிறது அப்படின்ற டாபிக்ல அ இயற்கை சீற்றங்கள் ரீசென்ட்டா வெனிசுலால நம்ம பார்த்தோம்னா, ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வந்திருந்தது இல்லையா? ஸோ அத பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஓகே. அ ஆல்ரெடி எல்னினோ இப்போ ஒரு அ வெனிசுலால இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல ஒரு பயங்கர நிலநடுக்கம் வந்துச்சு. கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் பேக் ஐ கெஸ். இல்லையா? ஸோ இந்த மாரி நடக்கிறத பத்தி அ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாரி தயாராகணும் அப்படின்றத பத்தி ஒரு டிஸ்கஷன். ஓகே. அதான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ம் ஓகே. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா, மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் பள்ளிக் கல்வி பாடத்திட்டக் குழு தமிழக அரசாணை வெளியீடு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து அ சிலபஸ் சேஞ்ச் சரியா? பாடத்திட்டத்த சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அ நமக்கு தெரியும் இந்த வருஷம், அதாவது இந்த கல்வியாண்டுல 2025, 26 டூ 27 கல்வியாண்டுல பார்த்தீங்கன்னா, 1வது அதாவது 1ஆம் வகுப்பு டூ 3ஆம் வகுப்பு சரிங்களா? இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. முன்ன இருந்தத விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற மாரி. சரிங்களா? ஸோ, இதுக்கு வந்து ஒரு குழு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்குன்னு போடல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பாடத்திட்டத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து போன அரசு கடந்த திமுக ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ தலைவர் நாராயணன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், அப்புறம் விஞ்ஞானி தாவி, அ வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு ஒரு பாடத்திட்ட வடிவமைப்பு குழு வந்து ஒரு வல்லுநர் குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அ அதனோட தலைவரா பார்த்தீங்கன்னா, சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருந்தார். சரிங்களா? ஸோ இவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா இந்த குழு வந்து தற்போதைய பாடத்திட்டம், கலைத்திட்டத்தலாம் மதிப்பீடு பண்ணி, அ தொடர்ந்து 1 டூ 3 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி இப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதே மாரி இப்போ இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால, இவங்க வந்து அந்த ஒரு கமிட்டிய வந்து கொஞ்சம் அ ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்றாங்க. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிக் கல்வி பாடத்திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை அரசு அமைத்துள்ளது. சரிங்களா? ஸோ அத அந்த 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 அதே குழு தான். பட் அதில தலைவர், அந்த உறுப்பினர்கள கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? நோக்கம் ஒண்ணு தான். பட் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. சரியா? ஸோ அதன் தலைவராக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நமக்கு தெரியும் மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார் இல்லையா? அவர வந்து தலைவரா போட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி தாவி வெங்கடேஸ்வரன், அப்புறம் சென்னை பல்கலைக்கழக இயற்பியல் துணை பேராசிரியர் ரீட்டா ஜான், அப்புறம் சென்னை மாநில கல்லூரி முன்னாள் பேராசிரியர் என். சுந்தரமுத்து. சரியா? சாரி சுதந்திரமுத்து உட்பட்ட 14 உறுப்பினர்கள இதுல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில நோட்டபிள்ஸ் மட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம யார் தலைமையில இது நடக்குது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சிறிய மருத்துவ மையங்களுக்கான மேலாண்மை மென்பொருள் மத்திய அரசு அறிமுகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. என்னன்னா, சிறிய மருத்துவ மையங்களுக்கான குறைந்த விலையிலான இ-ஷருத்
கிளினிக் என்ற இலகுரக மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு HMIS அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மென்பொருளை மத்திய அரசு திங்கட்கிழமை அறிமுகப்படுத்தியது. அதாவது ஒன்றும் இல்லை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா? அதாவது இப்போது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு சிட்டியில். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் இந்த அந்த மருந்துகள்லாம் வந்து அந்த அந்த மருத்துவமனை மேலாண்மை, ஓகேவா? அந்த மருந்துகள் எப்படி கரெக்டாக இருக்கா, எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டாக வேலை செய்யுதா, ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ஷரத் கிளினிக். ஓகே, சரிங்களா? ஷரத் கிளினிக். சரியா? ஸோ இதான் அந்த சாஃப்ட்வேர் நேமு. சரி, நேற்று வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க புது டெல்லியில் வச்சு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது எக்யூப்மெண்ட்ஸு, ஆம்புலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வருதா, ஓகே, அந்த மாதிரி மெடிசன்ஸ் கரெக்டாக ஸ்டாக் இருக்கா, ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது. சரிங்களா? ஹெல்த் சிஸ்டம்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மென்பொருளை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இது எதை பேஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிளாடில் இந்த கிளாட் AI வச்சு இந்த மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்கிறது தான் மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநிலங்களின் மக்களவைத் தொகுதிகளை 50% அதிகரிக்க பல்வேறு வழிமுறைகள் மத்திய அரசு பரிசீலனை. ஸோ நமக்கு தெரியும், இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி எடுக்கப்பட்ட சென்சஸில் நாங்கள் வந்து இது பண்ணி 33% இது பண்ணுறதுக்கு தொகுதி மறுவீடு பண்ணி அதில் 33% வந்து ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மசோதா நிறைவேறாத போகிறதுனால அப்புறம் 50% அதிகரிக்க, அதாவது எல்லா மக்களவை தொகுதியும் 50% வந்து கவுண்ட் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக சில பல்வேறு வழிமுறைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? இந்த கான்டெக்ஸ்ட் அதுதான். ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ பெட்ரோல், டீசல் மீதான அந்த தட்டுப்பாடு, ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தான் ஒருத்தவங்க போடணும் அப்படின்றது வந்து இப்போ நீக்கியிருக்காங்க. சரியா? ஒரு வாகனத்துக்கு 4 ஒன்றுக்கு 200 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த யூரோப், சாரி, இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால. ஓகே, ஸோ அதை வந்து இப்போ தளர்த்துருக்காங்க. ஏன்னா சுச்சுவேஷன் நார்மலாக இருந்ததால், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து அன்பிளாக் ஆனதால். ஓகே, சரி. வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. இன்றைக்கி பார்த்தது நல்லா ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க நல்லா. சரிங்க, மீண்டும் நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்போம், சந்திக்கலாம். தேங்க்யூ.